ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி விழாக்கு. எங்கே போகிறோன்னு கேட்குறீங்கன்னா, படம் பார்க்க போகிறோம். அடடா படமா அப்படின்னு கேட்டிங்க. ஆமாங்க, அரண்மனை 4 ரிலீஸ் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு, என்னை கூட்டிகிட்டே போகல அப்படி சொல்லி அடம் பிடிச்சி வெயில் கூட பார்க்காம மாஸ்கெல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டோங்க. புக் பண்ணி ஷோ ஆப்பில் வந்து புக் பண்ணிட்டோம். 12:30 ஷோ புக் பண்ணியிருந்தோம். சரி கரெக்டாக நம்ம டைமுக்கு போயிடுவோமா அப்படின்னு நினச்சோம். 11:40க்கெலாம் போயிட்டோம். அடடா இவ்வளோ டைம் இருக்குது, ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சென்னை ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். சென்னை ஏர்போர்ட்டா? நீ படப்பக்கம் தானே சொன்ன, எதுக்கு சென்னை ஏர்போர்ட் போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? அங்கே தான் ஒரு மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம இப்போ தான் வந்து அதை ஷூட் பண்ணுறோம். சரி நம்மளே ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன். இது எப்படி ட்ராவல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் வந்தால் கூட ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, வாக் பண்ணி வந்துடலாம். அதே மாதிரி நீங்கள் மெட்ரோவில் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், அதுவும் குயிக்காக வாக் பண்ணலாம். பைக் காரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கிங் சார்ஜஸ் இருக்குது. எப்போவுமே மாலில் வந்து பார்க்கிங் சார்ஜஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து பார்க்கிங் சார்ஜஸ் இருக்குது. சரி எப்படி இருக்குது மாலை சுற்றி பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆப்ராட் போகிறீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் இருந்து ஃப்ளைட்காக அப்படின்னா நீங்கள் டைமை என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த மாலுக்கு வந்து நீங்கள் வரலாம். ஒரே பிரிட்ஜ் வந்து கனெக்டடாக இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு ஈஸி தான். அங்கங்கே டைமிங் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க, ஃப்ளைட் டைமிங்ஸ்லாம். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ராவல் பண்ணுறதும் ஈஸி, என்டர்டைன்மெண்ட்டும் ஈஸி அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் பார்க்கிங் ஸ்பேஸு. இங்கே போனீங்கன்னா க்ரீன் லைட் எரியுது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ரெட் லைட் இருந்தால் அங்கே ஆக்குபைடு அப்படின்னு அர்த்தம். எந்தெந்த ஃப்ளோர் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஃப்ளைட் டைம் சொன்னோம் இல்லையா, அங்கங்கே இது மாதிரி டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் லிஃப்ட்டில் போய் 3rd ஃப்ளோர் இறங்கிட்டோம். 3rd ஃப்ளோர்லேருந்து வாக் பண்ணி குயிக்காக அங்கே பிவிஆர் அப்படின்னு அழகாக போட்டிருந்தாங்க. அங்கேருந்து நாங்கள் அப்படியே நடந்து போனால் ஒரு டோர் இருந்துச்சு. அந்த ஒயிட் கலர் டோர் ஓப்பன் பண்ண உடனேயே மால், ஆஹா அழகாக க்யூட்டாக குட்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். என்ன தான் குட்டி மாலாக இருந்தாலுமே எல்லா விஷயமே இங்கே இருக்குது. என்டர்டைன்மெண்ட் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அழகாக இது மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கான ஏரியா இருக்குது. மசாஜ் சேர் இருக்குது. என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குமோ முக்கியமான எல்லா பிராண்ட்ஸுமே இருக்குது. டோனி அண்ட் கே சலூன் இருக்குது. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட்லாம் வந்து 3rd ஃப்ளோரில் தான் இருக்குது. சரி எப்படி இருக்குன்னு மாலை நடந்து போய் பார்த்துட்டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணி நடந்துகிட்டே இருந்தோம். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து மாலை சுற்றி பார்க்கலாம். இங்கே நேவிகேஷன்லாம் அழகாக போட்டிருக்காங்க, எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாஷ்ரூம்லாம் போய் பார்த்தோம், நல்லா நீட்டாக இருந்துச்சு. சரி மால் அப்படியே சுற்றி பார்த்துட்டு எட்டி பார்த்தா ஸ்டால் இருக்குது. அடடா இந்த மால்லையும் நீங்கள் வந்து ஸ்டால் போட்டுட்டிங்களா, சரி உங்களை விட்டு வைக்க மாட்டோம், கடைசியாக வந்து உங்களை கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஃப்ளோராக எஸ்கலேட்டில் ஏறுது இறங்குறது நாங்கள் பார்த்து அப்சர்வ் பண்ணி வச்சுருந்தோம். சரி படம் பார்த்து முடிச்சுட்டு ஏதாச்சும் நம்மளுக்கு கண்ணில் பட்டுச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். நாங்கள் ப்ரௌசிங் கஸ்டமர் தான், எதுவுமே பிளான் பண்ண மாட்டோம். எங்கள் கண்ணில் பட்டுச்சு, எங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிடுவோம். சரி இன்னும் 15 மினிட்ஸ் அவ்வளோதான், நம்ம மேலே போகலாமா அப்படின்னு கேட்கும் போது அப்போ தான் எங்கள் கண்ணில் பட்டது பேண்டலோன். ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, என்னடா பண்ணுறது. சரி வாங்க போய் பார்க்கலாம், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பக்கம் மென்ஸு, இந்த பக்கம் உமன்ஸு சொல்லி ஓப்பன் ஸ்டோராக அழகாக இருக்குது இந்த பேண்டலோன். சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போயிட்டோம். போன உடனே செலக்ட் பண்ணிட்டோம். எனக்கு ஒரு டாப் ஒன்று எடுத்தேன், அதே மாதிரி நிஷாந்த் தேட்டாவுக்கு ஒரு டிஷர்ட் எடுத்துட்டேன். சரி 2 பேரும் குயிக்காக எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணி ரொம்ப டைம்லாம் நாங்கள் எடுக்கவே மாட்டோம். டப்புன்னு பர்ச்சேஸ் பண்ணி அப்படியே வந்து பேக்கிங்லாம் வந்து கவுண்டரில் கொடுத்துட்டு அப்படியே சினிமாக்குள்ளே நாங்கள் டிக்கெட் புக் பண்ணும் போதே காம்போ ஆஃபரில் பாப்கார்னும் ஆர்டர் பண்ணதுனால அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து உட்காந்துட்டு ரொம்ப நேரமாக கதை பேசிகிட்டே இருந்தோம். படம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும். இது மாதிரி டைம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப அபூர்வங்க. 2 பேரும் லீவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஸோ அந்த டைம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லலாம். அதே மாதிரி பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு பயத்துலேயே பார்த்துட்டே இருந்தோம். சரி இன்டர்வல் வர வரைக்கும் அப்படியே பாப்கார்னை என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். திடீர்னு இன்டர்வல் போட்ட உடனே அந்த லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணாங்க. அப்போ தான் நான் பயந்த மூஞ்சை பாருங்கள் எப்படி இருக்குது, பயப்படாத மாதிரியே காமிச்சிட்டு இருந்தேன். நான் எப்போவுமே பேய் படம்னா பயப்படுவேன். இவர் படம் முடிஞ்சோ தமன்னாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க பார்த்துட்டு அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேன். சரி அப்படியே ஃபுட் கோர்ட்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே எதுவுமே நாங்கள் சாப்பிடல, வெளியில் வந்து தான் சாப்பிட்டோம். அந்த வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். அதே மாதிரி கீழே வந்து ஸ்டாலில் ஊருக்காலாம் விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே வந்து குல்கந்து மட்டும் வாங்கினோம், வேறு எதுவுமே வாங்கலை. சரி அவ்வளோதான், பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிச்சு. சரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். டாட்டா.